ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லா வந்து எஜுகேட் பண்ணிகிட்ருக்கு மக்களுக்கு. லா மட்டும் இல்லை, கேஸ் லாஸ் வந்து சொல்லிகிட்ருக்கோம், ப்ரொசீஜர்ஸ் சொல்லிகிட்ருக்கோம். மற்ற சட்ட சம்பந்தமான சிக்கல்களுக்கு உண்டான தீர்வுகளும் வந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, வியூ பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மக்கள் அதன் மூலமாக சட்டத்தை வந்து தெரிந்து கொள்வார்கள். நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஎன்எஸ்எஸ் சட்டம் 2023. இது வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஆர்பிசி, அதாவது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. மோஸ்ட் ஆஃப் த சிஆர்பிசிஸ் வந்து இதில் இருக்குது, நிறைய ஆல்ட்ரேஷனோடு இருக்குது. இன்றைக்கி அதில் நம்ம என்ன பிஎன்எஸ்எஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அரெஸ்ட், அதாவது கைது சம்பந்தமான செக்ஷன்ஸை வந்து இதில் பார்க்க போகிறோம். பிஎன்எஸ்எஸ் சட்டம் 2023 கீழ் வந்து கைது நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டும், கைதை வந்து ஒரு குற்றவாளியை கைது செய்வது சம்பந்தமான விளக்கத்தை நாம் வந்து இதில் சொல்ல போகிறோம். அதாவது 1973 ஆண்டில் குற்றவியல் நடைமுறை சட்டம் கைது நடைமுறைகள் நவீனமயமாக்கும் பிஎன்எஸ் 2023 மாற்றப்படுகிறது. அதாவது சிஆர்பிசியை வந்து பிஎன்எஸ்எஸ்ஸாக மாற்றுறாங்க. அதில் கைது நடவடிக்கை சம்பந்தமான இது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தவறான தடுப்பு காவலை தடுப்பதன் மூலமும் நீதித்துறை கண்காணிப்பை வலுப்படுத்துவதன் மூலமும் இது பொறுப்பு, வெளிப்படைத்தன்மை மற்றும் தனிப்பட்ட உரிமைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. இந்த பிஎன்எஸ்எஸ் 2023 சட்டம் கைதுகளுக்கு மத்தியில் மின்னணு பதிவு, கைதுகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொடர்புகளில் தேவையான அறிவிப்பு மற்றும் முதியவர்கள் மற்றும் ஊனமுற்றோர்களுக்கான பாதுகாப்பு ஆகியவை சில முக்கிய அம்சங்களும் இந்த பிஎன்எஸ்எஸ் கைது செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது பிஎன்எஸ்எஸ் 2023 சட்டத்தின் கீழ் வந்து இதை வந்து விளக்கப்பட்டிருக்கிறது. கைதிகள் தனிப்பட்ட நபர்கள் அல்லது நீதிபதிகளால் சில சூழ்நிலைகளில் வாரண்டு அல்லது வாரண்டு இல்லாத, அதாவது பிஎன்எஸ்எஸ் பிரிவு 35 பாதுகாக்கப்பட்ட குற்றங்களுக்கு அல்லது இரண்டும் செய்யப்படலாம். பிஎன்எஸ்எஸ்ஸின் பிரிவு 187 காவலை மேலும் மறுபரிசீலனை செய்கிறது. முன்னரே தீர்மானிக்கப்பட்ட காலத்திற்கு அங்கீகரிக்கப்பட்ட வசதிகளில் காவலில் வைக்க அனுமதிக்கும் அதிகாரத்தை நீதிபதிகளுக்கு வழங்குகிறது இந்த பிஎன்எஸ்எஸ் சட்டம் 2023. பிஎன்எஸ்எஸ் தனிநபர் உரிமை, காவல், மின்னணு பதிவு சம்பந்தமாக பார்க்கலாம். கைது என்பது பிரெஞ்சு வார்த்தை, அதாவது பிரான்ஸ் வார்த்தையிலிருந்து அடாப்ட் பண்ணுறாங்க. என்ன வார்த்தை அப்படின்னா, அரட்டர் என்பதிலிருந்து இந்த வார்த்தை வந்து அரஸ்ட் அப்படிங்கிறது வந்து உருவாகிறது. பிஎன்எஸ்எஸ் சட்டம் 2023 கீழ் இந்தியாவில் கைது நடைமுறைகள் வெளிப்படைத்தன்மை, பொறுப்பு கூறல் மற்றும் தனிநபர் உரிமைகளை பாதுகாப்பதை மையமாக கொண்டு மறுவரையறை செய்யப்படுகின்றன. 1973 ஆண்டில் குற்றவியல் நடைமுறை சட்டத்தை மாற்றியமைக்கும் ஒரு முக்கிய புதுப்பிப்பான பிஎன்எஸ்எஸ் சட்டம் 2023 சட்டவிரோத தடுப்பு காவல், நீதித்துறை மேற்பார்வை இல்லாமை மற்றும் கைது, அதிகாரிகளை துஷ்பிரயோகம் செய்தல் போன்ற நீண்டகால பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதன் மூலம் கைது செயல்முறையை நவீனமயமாக்குவதையும் நெறிப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த பிஎன்எஸ்எஸ் சட்டம் 2023. பிஎன்எஸ்எஸ் தொழில்நுட்ப நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்துதல், கைது மற்றும் குறுக்கு விசாரணையின் போது மின்னணு பதிவை வலியுறுத்துதல் மற்றும் ஒரு நபரின் தடுப்பு காவலை அவர்களின் குடும்பத்தினருக்கு உடனடியாக தெரிவிக்க உத்தரவிடுதல் மூலம் நவீன நடவடிக்கைகளை அமைக்கிறது. சில அங்கீகரிக்கப்பட்ட வழக்குகளில் மட்டுமே
செக்ஷன் 41 சிஆர்பிசி மற்றும் செக்ஷன் 35 பிஎன்எஸ்எஸ் இன் பட்டியலிடப்பட்டுள்ளது. வாரண்ட் இல்லாமல் ஒருவரை காவல்துறை கைது செய்ய முடியும். எடுத்துக்காட்டாக, கைது செய்யக்கூடிய குற்றங்கள், பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றங்கள், இராணுவத்தை விட்டு வெளியேறியவர்கள் போன்றவர்களுக்கான கைதுகள் வழிகாட்டுதல்களின் கீழ் செய்யப்படலாம். இருப்பினும் வாரண்ட் இல்லாமல் அடையாளம் காண முடியாத குற்றங்களுக்கு கைதிகளை நடத்த முடியாது. கைது செய்யும் போது குற்றவியல் நடைமுறை சட்டம் விதிகளை பின்பற்ற வேண்டும். அதாவது பிஎன்எஸ்எஸ் சட்டம் 2023 பின்பற்ற வேண்டும். கைது என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கைது என்ற சொல் பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து அரட்டர் என்ற ஒரு வார்த்தையிலிருந்து அரஸ்ட் என்ற பொருளை வந்தடைந்து அது அரஸ்ட் என்று ஆங்கிலத்தில் வடிவமைக்கப்பட்டது. இதன் பொருள் நிறுத்துதல் அல்லது தங்குதல் என்று அர்த்தம். இது ஒரு தனிநபர் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை குறிக்கிறது. இது ஒரு நபரை தடுத்து சட்டத்திற்கு கீழ்ப்படியும்படி கட்டாயப்படுத்துகிறது. இது ஒரு நீதிமன்றத்தில் அல்லது சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியின் உத்தரவை நிறைவேற்றுவதாக சித்தரிக்கப்படலாம். கைதுகள் பொதுவாக பல இலக்குகளை மனதில் கொண்டு விசாரணை நடைமுறையின் ஒரு பகுதியாக செய்யப்படுகின்றன. குற்றவியல் மற்றும் சிவில் நடவடிக்கைகள் இரண்டிலும் கைதுகள் நிகழ்கின்றன. கைதுகளுக்கு காவலுக்கும் உள்ள வேறுபாடு. கைது என்பது ஒரு பறிமுதல் அல்லது கட்டாய கட்டுப்பாடு, ஒரு நபரின் சுதந்திரத்தை பறிக்கும் அதிகாரத்தை பயன்படுத்துதல். குறிப்பாக ஒரு குற்றவியல் குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் விதமாக சட்டப்பூர்வ அதிகாரத்தால் ஒரு நபரை காவலில் வைத்திருத்தல் அல்லது வைத்திருத்தல் என்பதை குறிக்கிறது. குற்றவியல் சட்டத்தில் கைது என்பது ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரை நீதிமன்றத்தின் முன் கொண்டு வந்து அவர் தலைமறைவாகாமல் தடுப்பதற்காக ஒரு முக்கியமான காரணமாகும். காவல் சம்பந்தப்பட்ட நபரின் நடமாட்டத்தை கண்காணிப்பது அல்லது தடுத்து வைப்பது மட்டுமே காவல் என்று அழைக்கப்படுகிறது. குற்றவியல் சட்டத்தில் காவல் என்பது கைது நடவடிக்கையின் இரண்டாம் கட்டமாகும். பல்வேறு சந்தர்ப்பங்களில் எந்த ஒரு சட்டவிரோத செயலுக்காகவோ அல்லது தவறு செய்ததாக சந்தேகிக்கப்பட்டாலோ ஒருவர் கைது செய்யப்பட்டால் காவல்துறையினர் 24 மணி நேரத்திற்குள் விசாரணையை முடித்து அதிகாரியின் முன் நிறுத்த முடியாமல் போகலாம். தற்போதைய நிலவரப்படி பொதுமக்களிடம் இருந்து பொதுமக்களின் பாதுகாப்பிற்காகவும் தனிநபரின் பாதுகாப்பிற்காகவும் அந்த நபரை பொதுமக்களிடம் இருந்து விலக்குவது மிகவும் முக்கியம். மேலும் விசாரணை மற்றும் விசாரணைக்கு அணுகக்கூடியவராகவும் சட்டத்திலிருந்து தப்பிக்காமல் இருப்பதும் அவசியமாக கருதப்படுகிறது. குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் கைது. வாரண்டிற்கு இணங்க கைது செய்தல். யாராவது ஒரு தவறு செய்தாலோ அல்லது கைது செய்ய முடியாத குற்றத்தை செய்தாலோ ஒரு போலீஸ், காவலர், அதிகாரி வாரண்ட் இல்லாமல் அவர்களை கைது செய்ய முடியாது. ஒருவரின் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் அல்லது கைது செய்யும் அதிகாரம் ஒரு கைது வாரண்ட் மூலம் வழங்கப்படுகிறது. அரசின் சார்பாக செயல்படும் ஒரு நீதிபதி அல்லது அதிகாரி ஒவ்வொரு கைது வாரண்டையும் அங்கீகரிக்கிறார். நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு கைது வாரண்டிலும் 1973 ஆண்டு குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 70 படி தலைமை அதிகாரியால் எழுதப்பட்டு கையொப்பமிடப்பட்டு நீதிமன்றத்தில் சீல் வைக்கப்பட வேண்டும். காவல் என்பது ஒரு தனிநபரின் இயக்கங்களை கண்காணிப்பது அல்லது கட்டுப்படுத்துவதை குறிக்கிறது. இது பெரும்பாலும் கைதிக்கு முன்னோடியாகவோ அல்லது அதை தொடர்ந்தும் நிகழ்கிறது. மத்திய புலனாய்வு பிரிவு வெர்சஸ் அனுபம் ஜே குல்கர்னி, ஆல் இந்தியா ரிப்போர்ட்டர், 1992 வருடம், சுப்ரீம் கோர்ட் SC
பக்கம் 1769 பார்த்தால் இதனுடைய அடிப்படை விஷயங்கள் அனைத்தும் சுப்ரீம் கோர்ட்டால் விளக்கப்பட்டிருக்கும். வாரண்ட் இல்லாமல் கைது, வாரண்ட் இல்லாமல் கைது என்ற சொல் குறிப்பிடுவது போல ஒரு காவல்துறை அதிகாரி கைது செய்யக்கூடிய குற்றத்திற்காக வாரண்ட் இல்லாமல் கைது செய்யலாம். குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளபடி ஒரு காவல்துறை அதிகாரி கைது செய்யலாம். குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் பிரிவு 41 கீழ் வாரண்டு அல்லது மாஜிஸ்ட்ரேட் உத்தரவு இல்லாமல் ஒரு காவல்துறை அதிகாரி பின்வரும் சந்தர்ப்பங்களில் இந்த பிரிவின் கீழ் கைது செய்யலாம். சட்டப்படி தண்டனைக்குரிய ஒரு தவறை செய்திருந்தால், மாநில அரசு அல்லது சிஆர்பிசியில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருந்தால், திருடப்பட்ட சொத்துக்களை வைத்திருக்கிறார் என்றால், ஒரு காவல்துறை அதிகாரி தனது கடமைகளை செய்யும் திறனில் தலையிடுகிறார்கள் என்றால், சட்டப்பூர்வ காவலில் இருந்து தப்பி ஓடுதல் அல்லது தப்பிக்க முயற்சித்தால் செய்தல், இந்தியாவில் ஆயுதப்படைகளில் ஏதேனும் ஒன்றை விட்டு வெளியேறியதாக நியாயமான முறையில் சந்தேகிக்கப்படுகிறார்கள் என்றால், விடுதலை செய்யப்பட்ட கைதியாக ஒரு விதியை மீறுகிறார்கள் என்றால், இந்தியாவிற்கு வெளியே செய்யப்பட்ட ஒரு குற்றத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் என்றால், அல்லது கைது செய்யப்பட்ட பொருள் குற்றம் அல்லது கைதுக்கான வேறு காரணத்தை விவரிக்கும் மற்றொரு காவல்துறை அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட கைது கோரிக்கையின் பொருளாகும். 1973 ஆண்டு சிஆர்பிசியின் பிரிவு 70 ஒரு வாரண்டு எழுதப்பட்டு கையொப்பமிடப்பட்டு வெளியிடும் அதிகாரியால் சீல் வைக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது. ஒரு தனிநபரால் கைது என்றால், ஒரு தனிநபர் தனது முன்னிலையில் ஜாமீன் வெளிவர முடியாத மற்றும் கைது செய்யக்கூடிய குற்றத்தை செய்யும் எந்த ஒரு நபரையும் கைது செய்யலாம் என்பதை இது குறிக்கிறது. தனிநபரால் கைது மற்றும் அத்தகைய கைதுக்கான நடைமுறை என்பது சிஆர்பிசி 1973 பிரிவு 43 உள்ளடக்கப்பட்டுள்ளது. ஒரு தனியார் நபர் பின்வரும் சந்தர்ப்பங்களில் கைது செய்யப்பட்டால், அதாவது என்னவென்றால், அந்த நபர் ஒரு அறிவிக்கப்பட்ட குற்றவாளியாகவோ அல்லது அவர்கள் கைது செய்யக்கூடிய மற்றும் ஜாமீனில் வெளிவர முடியாத ஒரு தவறை செய்திருக்கிறார்களாகவோ இருந்தால், குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் பிரிவு 41 மீறுவதாக சந்தேகிக்க ஆதாரங்கள் இருந்தால், ஒரு காவல்துறை அதிகாரி அந்த நபரை மீண்டும் கைது செய்ய வேண்டும். நீதிபதியால் கைது. குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 பிரிவு 44 நீதிபதியால் கைது என்பதை கையாள்கிறது. அதே நேரத்தில் இங்கு அதிகாரி என்ற சொல் நீதித்துறை அல்லது நிர்வாக நீதிபதி இருவரையும் குறிக்கிறது. அதன் துணைப்பிரிவு 1 ஒரு அதிகாரியின் முன்னிலையில் நிர்வாகியாக இருந்தாலும் சரி, அவரது உள்ளூர் அதிகார வரம்புக்குள் ஏதேனும் குற்றம் நடந்தால் அவர் தானே குற்றவாளியை கைது செய்யலாம் அல்லது தவறு செய்தவரை கைது செய்ய உத்தரவிடலாம். பின்னர் குற்றவாளியை காவலில் வைக்கலாம். இதில் ஜாமீன் தொடர்பான விதிகளுக்கு உட்பட்டு துணைப்பிரிவு 2 படி ஒரு அதிகாரி கைது செய்ய அல்லது அவரது உள்ளூர் அதிகார வரம்பிற்குள் உள்ள ஒருவரை கைது செய்ய உத்தரவிட அதிகாரம் உள்ளது. பிஎன்எஸ்எஸ் கீழ் கைது என்ன அப்படின்னு பார்க்கலாம். நலிவடைந்த அல்லது வயதான நபர்களை கைது செய்தல் சம்பந்தமான 3 ஆண்டுகளுக்கு குறைவாக சிறை தண்டனை விதிக்கப்பட்டு குற்றங்களுக்காக 60 வயதுக்கு மேற்பட்ட அல்லது உடல் நலம் குன்றிய ஒருவரை டிஎஸ்பி நிலைக்கு குறையாத ஒரு அதிகாரியின் ஒப்புதலை பெறாமல் காவல்துறை கைது செய்ய முடியாது. பிரிவு 37 உட்பிரிவு 7 பிஎன்எஸ்எஸ் இதை வலியுறுத்துகிறது. கைது தகவல். பிஎன்எஸ்எஸ் பிரிவு 36 படி தடுத்து வைக்கப்பட்டுள்ள நபர் இப்போது தனது கைது குறித்து அறிவிக்கப்படுவதற்கான எந்த ஒரு நபரையும் ஒரு நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினரை மட்டுமல்ல நியமிக்கலாம்.
நியமிக்கப்பட்ட காவல் அதிகாரி பிஎன்எஸ்எஸ்ஸின் படி கைது செய்யப்பட்ட அதிகாரிகள் மற்றும் அவர்கள் செய்த குற்றங்களை கண்காணிக்க மாநில அரசுகள் இந்த கட்டுப்பாட்டு அறைக்கு கூடுதலாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் காவல் நிலையத்திற்கும் ஒரு காவல் அதிகாரியை ஒதுக்க வேண்டும். இந்த தகவல் ஒவ்வொரு மாவட்ட தலைமையகம் மற்றும் காவல் நிலையத்திலும் டிஜிட்டல் முறையில் கூட தெளிவாக காட்டப்பட வேண்டும் என்று பிரிவு 37 பிஎன்எஸ்எஸ் வலியுறுத்துகிறது. தனியார் நபர்களால் கைது பிஎன்எஸ்எஸ்ஸின் கீழ் தனியார் நபர் கைது செய்யப்பட்ட நபரை கைது செய்யப்பட்ட 6 மணி நேரத்திற்குள் காவல்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும். செக்ஷன் 40 பிஎன்எஸ்எஸ்ஸின் படி ஒரு தனியார் தரப்பினரால் கைது செய்யப்பட்ட ஒருவர் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டால் அது மறு கைது அல்ல, மாறாக போலீஸ் காவலில் வைக்கப்படுகிறது. கைவிலங்குகள் சம்பந்தமான பிஎன்எஸ்எஸ் ஒரு நபர் மீண்டும் மீண்டும் குற்றவாளியாக இருந்தால், காவலில் இருந்து தப்பித்திருந்தால் அல்லது ஒரு குறிப்பிட்ட கடுமையான குற்றத்தை அதாவது கொலை, கற்பழிப்பு, பயங்கரவாதம் போன்றவை செய்திருந்தால் பிஎன்எஸ்எஸ் ஒரு காவல்துறை அதிகாரியை கைது செய்யும் போது அல்லது நீதிமன்றத்திற்கு முன் கொண்டு வருவது போது கைவிலங்குகளை பயன்படுத்த அனுமதிக்கிறது. பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் அதாவது பிரிவு 43 உட்பிரிவு 3. மருத்துவ நிபுணர் சம்பந்தமான பிஎன்எஸ்எஸ் இன் பிரிவு 51 படி எந்த ஒரு காவல்துறை அதிகாரியும் இப்போது அத்தகைய பரிசோதனையை நாடலாம். சிஆர்பிசியில் இது குறிப்பாக குறிப்பிடப்படவில்லை என்றாலும் மருத்துவ நிபுணர் இப்போது பரிசோதனை அறிக்கையை விசாரணை அதிகாரிக்கு உடனடியாக அனுப்ப வேண்டும் என்று பிரிவு 51 உட்பிரிவு 3 பிஎன்எஸ்எஸ் கூறுகிறது. காவல்துறை எதிர் நீதித்துறை காவல் குற்றவியல் நடைமுறை சட்டம் குற்றமற்றவர்களை காவல் நிலையத்தில் வைக்க குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக 15 நாட்கள் காவல் தண்டனை விதிக்கப்பட்ட நாளிலிருந்து மாஜிஸ்ட்ரேட் அனுமதிக்கலாம். இந்த 15 நாட்களுக்கு பிறகு மேலும் தடுப்பு காவல் அதிகபட்சம் 60 நாட்கள் குறைந்த குற்றத்திற்கு அல்லது 90 நாட்கள் குறைந்தபட்ச 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்களுக்கு மட்டுமே நீதிமன்றம் காவலில் இருக்க முடியும். மத்திய புலனாய்வு பிரிவு வெர்சஸ் அனுபம் ஜே குல்கர்னி 1992 வருடம் ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர் ஏஆர் பக்கம் 1768 வழக்கில் கைது செய்யப்பட்ட பிறகு முதல் 15 நாட்களுக்கு மட்டுமே காவலில் வைக்க முடியும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இருப்பினும் செந்தில் பாலாஜி வெர்சஸ் மாநிலம் 2023 சிஆர்ஐ பக்கம் 4267 அதாவது 4267 பக்கத்தில் வழக்கில் உச்சநீதிமன்றம் தேவையான 15 நாட்கள் போலீஸ் காவல் என்பது 60 அல்லது 90 நாட்கள் நீட்டிக்கும் முழு விசாரணை காலத்திற்கு கோரப்படும் குறுகிய கால காவலில் தொகுப்பாக இருக்கலாம் என்று தீர்ப்பளித்தது. மேலும் இந்த தீர்ப்பு சமீபத்தில் சரியான சட்டமாக கேள்விக்குள்ளாக்கப்பட்ட பின்னர் ஒரு பெரிய பெஞ்சிற்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. பிஎன்எஸ்எஸ் இன் கீழ் இந்த கருத்து முற்றிலும் மாறிவிட்டது. இப்போது பிரிவு 187 கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது. பிரிவு 187 பிஎன்எஸ்எஸ் மக்களின் தனிப்பட்ட சுதந்திரத்தையும் நமது அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளையும் பாதிப்பதால் இது மிகவும் கவனிக்கத்தக்க மற்றும் சர்ச்சைக்குரிய சீர்திருத்தங்களில் ஒன்றாக இருக்கலாம். பிஎன்எஸ்எஸ் இன் பிரிவு 187 உட்பிரிவு 2
குற்றம் சாட்டப்பட்டவரை 15 நாட்களுக்கு அத்தகைய காவலில் வைக்க நீதிபதி அங்கீகாரம் அளிக்கலாம் என்று கூறுகிறது. அத்தகைய காலம் எந்த நேரத்திலும் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ இருக்கலாம். 1 90 நாட்கள் முதல் 60 நாட்கள் மரண தண்டனை, ஆயுள் தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்களுக்கு மற்றும் மற்ற குற்றங்களின் போது 60 நாட்கள் முதல் 40 நாட்கள். BNSS பிரிவு 187 உட்பிரிவு 3 படி போதுமான காரணங்கள் இருப்பதாக ஒரு மாஜிஸ்ட்ரேட் உறுதியாக நம்பினால் 15 நாட்களுக்கு மேல் காவலில் வைக்க அனுமதிக்கலாம். இருப்பினும் மரண தண்டனை, ஆயுள் தண்டனை அல்லது குறைந்தபட்ச 10 ஆண்டுகால சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்களுக்கு ஒரு நபரை காவலில் வைக்கக்கூடிய காலம் 90 நாட்களுக்கு மேல் இருக்கக்கூடாது அல்லது பிற குற்றங்களுக்கு 60 நாட்களுக்கு மேல் இருக்கக்கூடாது என்று கூறுகிறது. BNSS இன் பிரிவு 187 படி குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதா என்பதை தீர்மானித்த பின்னரே மாஜிஸ்ட்ரேட் காவலில் வைக்க அங்கீகாரம் அளிக்க முடியும். எனவே குற்றம் சாட்டப்பட்டவர் காவல்துறையினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள போதும் ஜாமீன் விண்ணப்பம் தாக்கல் செய்யப்படலாம் என்பது இது அங்கீகரிக்கிறது. நீதித்துறை காவல் மற்றும் காவல்துறை காவல் என்ற சொற்றொடரை வரையறுப்பதையும் BNSS நோக்கமாக கொண்டுள்ளது. காவல்துறை காவல் உள்ள காவல் நிலையம் நீதித்துறை காவலில் உள்ள சிறைச்சாலை அல்லது மத்திய அல்லது மாநில அரசாங்கத்தால் சிறைச்சாலையாக அறிவிக்கப்பட்ட இடம் தவிர வேறு எந்த இடத்திலும் எந்த ஒரு நபரையும் தடுத்து வைக்க முடியாது என்று BNSS கூறுகிறது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நீதிமன்ற காவல் மற்றும் காவல் சிறைச்சாலைகள் அல்லது அரசாங்கத்தால் சிறைச்சாலைகளாக நியமிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே நடைபெற முடியும் என்று BNSS கூறுகிறது. இதில் முடிவாக என்னவென்றால், மேலும் கைதிகள் மற்றும் தடுப்பு காவலை நிர்வகிக்கும் சட்டங்கள் சிக்கலானவை என்பதையும் தனிப்பட்ட உரிமைகளை பாதுகாப்பதற்கும் சட்ட அமலாக்கத்தின் அதிகாரத்திற்கு இடையில் சமநிலை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டவை என்பதையும் நினைவில் கொள்வது மிகவும் முக்கியம். மேலும் கவனமாக வடிவமைக்கப்பட்ட இந்த அனைத்து பிரிவுகளும் எந்த ஒரு கைதும் நியாயமான மற்றும் சட்டபூர்வமான முறையில் செய்யப்படுவதை உறுதி செய்கிறது என்பதை இந்த BNSS அறிவுறுத்துகிறது என்பதை நாம் இதில் பதிவிடுகிறோம். அதாவது இன்றைக்கி நம்ம BNSS சட்டம் 2022 ரீப்ளேசிங் த CRPC, அதில் அரெஸ்ட் ஆகிறவருடைய உரிமை, அரெஸ்ட் எப்படி செய்ய வேண்டும், வாரண்டை பற்றி என்னன்னு பேசியிருக்கிறோம். காவல், நீதிமன்ற காவல், அது பின்பாடு காவல்துறை காவல், இதெல்லாம் BNSSல் என்ன சொல்லியிருக்கிறது, பழைய CRPC என்ன சொல்லியிருக்கிறது, BNSS என்ன சொல்லியிருக்கிறது, சுப்ரீம் கோர்ட் வழக்கு என்ன கூறியிருக்கிறது, CRPCயையும் BNSSையும் ஒப்பிட்டு பார்த்திருக்கிறோம். இந்த கைதை சம்பந்தமான விஷயங்களை நம்ம வேல்யூ அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக மக்கள் நிறைய விஷயங்களை, சட்டங்களை புரிந்து கொள்வார்கள். மிக்க நன்றி, வணக்கம்.